ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 27வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 26 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட போட்டு தள்ளி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அண்டர்கார்டர் கூட ஒரு கனெக்ஷனை வந்துட்டு ஏற்படுத்தி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹெவன்லி டீமனோட பேலஸ்ல நடக்கிறதா காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சீக்ரெட் வால்ட் ஆஃப் த லைட் பிரிங்கர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அந்த லைட் பிரிங்கர் இருந்துட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இன்வென்சிபிளான வாரியர், லைட்டை வீல்டு பண்ண ஒரு ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்குமே அவரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இருந்துட்டு ஒரு லெஜெண்டா தான் இருந்துட்டு கருதப்படுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? சீஃப் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த சாங் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலுமே அந்த லைட் பிரிங்கரோட சீக்ரெட் வால்ட்டை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நியூஸ் இருந்துட்டு ரொம்பவே சீக்ரெட்டா தான் பரவி இருக்கும். பட் நம்ம பாக்குற மாதிரி இந்த நியூஸ் இருந்துட்டு குயிக்காவும் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அப்படின்னா வேணும்னே இந்த வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு நீ சொல்றியா? அப்படிங்கிறப்ப அந்த சாங் வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு எல்லா ஃபேக்ஷனையும் ஒருத்தவங்க மோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க போட்ட பிளான் தான். அந்த லைட் பிரிங்கரோட சீக்ரெட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அதுக்காக சண்டை போடுவாங்கல்ல. இந்த மாதிரி முட்டாள்களோட பிளான்ல நம்ம பங்கேற்றுக்க கூடாது அப்படின்னு தான் நான் ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டம் தான். ஹை சி, நம்ம என்னதான் இந்த மாதிரி யாருமே வாழ முடியாத லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி நேரத்துல அந்த ஜாங்கியான்குள்ள போயிட்டு வரது வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, இங்க என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு, ஓ, இந்த மாதிரி ஒரு பிளசன்டான நியூஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சிரிக்கிறப்ப அந்த சாங் இருந்துட்டு மை லார்ட் இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வைப்ரண்டா சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் தென் அகைன் இந்த ரிப்போர்ட்டை எனக்கு பார்க்கறப்பவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்ல ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் அது மட்டும் கிடையாது, அவனுங்க ஃபர்ஸ்ட் ஸ்வாடையும் அதுக்கப்புறம் அவனோட ஸ்டூடெண்ட் இருந்துட்டு கொண்டிருக்கானுங்க. அதுலயுமே ரொம்ப அமேசிங் ஆனது அவனுங்க அந்த பிரிசன்ல யூஸ் பண்ண மெத்தட் தான். ஈவன் அவங்களோட எஸ்கேப் பிளான் கூட ரொம்பவே பயங்கரமான பிளானா இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் ஒரு குகைக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கான் தனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல. ஆல்ரெடி அவனுக்கு நிறைய சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி அவன் பண்ணதெல்லாம் பாக்குறப்ப இருக்கு. ஈவன் மோர் சர்ப்ரைசிங்கா என்ன இருக்கு அப்படின்னா அவங்களோட குரூப்ல யாருமே வந்துட்டு சாகவே இல்ல. அந்த ஆர்த்தடாக்ஸ் செக்ட் வந்துட்டு ஆல்ரெடி அந்த லைப்ரிங்கரோட சீக்ரெட் வால்ட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டே கொஞ்சம் பிரச்சனையில இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் இதை பண்ணி இது வந்துட்டு ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு அப்ப நினைச்சிருக்காப்ல. இப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து முடிச்ச உடனே அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்குற சைல்டு எல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நன் ஆப்சல்யூட்லி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 வருஷத்துக்காச்சும் இந்த மாதிரி நியூஸ் வந்ததே கிடையாது. நாட் பேட். இந்த சைல்டு இருந்துட்டு அடுத்து என்ன எப்படி ஆச்சரியப்படுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நான் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த சாங் வந்துட்டு நான் நினைச்சது கரெக்ட் தான். அந்த ஸ்லீப்பிங் டிராகனோட கேப்டன் முன்சங் மேல இவருக்கு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு பெராப்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்ட்டோட ரேங்க்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டரோட விசுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பேங்கட் ஆஃப் டிவைன் பிளேம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோ வந்துட்டு சண்டையில இருந்து முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடுறது வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்பால, ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பான். அதெல்லாம் நினைச்சிட்டு எனக்கு இந்த ஃப்ளோ ஆஃப் டிவைன் டிராகன் டெக்னிக் வந்துட்டு கிடைச்சிருந்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு உண்மையுமே ஒரு பவர்ஃபுல்லான எதிரி தான். நிறைய தடவை அந்த பேட்டலை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தாலும் நான் போராடாம ஈஸியா வின் பண்ற மாதிரி எந்த ஒரு சீனரியுமே அந்த இடத்துல கிடையாது. அந்த இடத்துல அவனோட கையை வந்துட்டு அவன் இழந்ததுக்கு காரணம் அந்த டெக்னிக்கை வந்துட்டு அவன் எதிர்பார்க்கல. பட் என்னோட டெக்னிக் வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்ப போன மாதிரி அந்த சண்டை வந்துட்டு நடந்திருக்காது. எனக்கு இந்த புதுசா கிடைச்ச எபிலிட்டியை வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். அந்த அண்டர்கார்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சில கல்டிவேஷன் மெத்தடையும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த கேவ் ஆஃப் லேட்டன் டீமன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் வருஷம் வந்துட்டு நான் ட்ரைனிங் எடுத்தா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் அந்த இடத்த வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு ரிவார்டா நான் தனியா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்துட்டு நான் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவங்க அலோவ் பண்ணா நல்லா இருக்கும். பட் அப்படி அவங்க அலோவ் பண்ணலனாலும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாமே ஹீல் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அது காரணம் என்னோட ஹெவன் வேர்ட் சோல் எர்த் அண்ட் பாடி தான். இந்த பேட்டில் இருந்து ரயாங்குமே கன்சிடரபிளான வூண்ட்ஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. பட் அவனுமே வந்துட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் மேனேஜர் அவரோட பிரஷர் பாயிண்ட்ஸை நாங்க ட்ரீட்
டிஃபீட் பண்ணிட்டோம். பட் அந்த பிரிசன்ல டார்ச்சரை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தார்ல, அதனால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. இப்ப அவரோட ஃபேஸ் சீச்சுவான் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆனதுனால அந்த இடத்துல மறுபடியும் பிரான்ச் மேனேஜரா அவரால ஒர்க் பண்ண முடியாது. கல்ட்ல இருக்கிறவங்க வேற ஒரு இடத்த வந்துட்டு இவனுக்கு அசைன் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஷியாங்ஷாங்ல இருக்கிற கல்ட்டோட டெரிட்டரிக்கு போறதுக்கு இன்னும் எங்களுக்கு 5 நாள் இருக்கு. என்னதான் எங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலனாலும் நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நம்ம கார்டை டவுன் பண்ணாலும் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். பட் இவ்வளோ தூரத்துக்கு யாருமே எங்களை ஃபாலோ பண்ணல, என்கவுண்டர் நாங்க யாருமே பண்ணல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட குரூப் எல்லாத்தையுமே வேற ஏதோ ஒரு அட்டாக் பண்றதுக்காக சேர்த்துட்டு இருக்காங்களோ, இதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பட் பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு இன்ஃபர்மேஷன் என்னோட குரூப்ல இருக்கிறவங்க கேதர் பண்ண போனாங்க. அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே கேள்விப்படல. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து தசை திருப்பிட்டு இருக்கு. மார்ஷியல் சொசைட்டியவே டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கனால எங்களுக்கு வந்து லக் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அட் திஸ் ரேட் எங்களுக்கு எதுவுமே ஆகாம நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் எந்திரிங்க, நம்ம வந்துட்டு இங்க இருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு கேப்டன் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு அங்க தெரியுது. பட் அங்க நிக்கிறது யாரு அப்படின்னு கேக்குறப்ப அங்க இருக்கிறவன், நான் இங்க கேப்டன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் வந்துட்டு உடனடியா டிவைன் பேலஸ்க்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க வந்தவன் டிவைன் பேலஸ்க்கு கேப்டனை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னோட பாடி வந்துட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்கு, எப்படின்னா நான் போக தான் போறேன், பட் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கடுமையான குளிர் இருக்குள்ள, அந்த மலையை ஏறி வந்துட்டு போகணும். ஏறி போயிட்டு அந்த ஹெவன்லி பேலஸ்குள்ள போறப்போ இந்த இடத்துக்குள்ள நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. சோ இந்த இடத்துல கிரேட் டீமன்ஸ் இருக்காங்களா, அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த பேரும் இங்க இருக்காங்க. அண்ட் சீஃப் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸுமே வந்துட்டு இங்கதான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என் முன்னாடி இந்த கல்ட்டோட லீடர் த ஹெவன்லி டீமன் இருக்கிறாரு அப்படின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கப்ப அவர் ஒரு ஸ்மைல பண்ணிட்டு கொஞ்சம் பவரை வந்துட்டு ரிலீஸ் பண்றப்பே ஹீரோ உடனே தானா வண்டி போட்டாராம். ஹீரோ கேப்டன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் உன்சாங் உங்க முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு என்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இன்கிரெடிபிளா இருக்கிறாரு. ஓவர்வெல்மிங்கான பிரசன்ஸை வச்சு அவர் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே டாமினேட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் எழுந்திரி கேப்டன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ், உங்களோட மிஷனை வந்துட்டு ரொம்பவே ஸ்பெக்டாகுலரா நீ முடிச்சுட்டு வந்திருக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ சிம்பிளா எனக்கு வந்துட்டு லக் அடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் உண்மைதான், அந்த லைட் பிரிங்கரோட சீக்ரெட் வால்ட் கண்டுபிடிச்ச இன்சிடென்ட்னால நிறைய பேர் உங்களை அட்டாக் பண்ண வரல. ஹவவர் அந்த மார்ஷல் அலையன்ஸ்குள்ள போயிட்டு அந்த உண்மை தூக்கிடுவது வந்துட்டு உண்மையுமே மிராக்குலஸான பிளானிங் தான். ஆன் டாப் ஆஃப் தட் நீ அந்த கின்ஷங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட வேற டிஃபீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ உண்மையாலுமே அந்த இடத்துல எனக்கு லக்கு தான் அடிச்சிருக்கு யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உண்மையாலுமே அப்ப எனக்கு லக்கு தான் அடிச்சது. அண்டர்காலர் கிட்ட இருந்து அட்வைஸ் கிடைச்சதுனால தான் வெயிட்ட கூட கழட்டாம என்னால டிஃபீட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு லக்கி நான் சொல்றேன். பட் அப்படி இருந்தாலும் இது டிலைட்ஃபுல்லான நியூஸ் தான். இந்த மாதிரி ரொம்பவே டேலண்டான யங்கான பிளட் இருந்துட்டு நம்ம கல்ட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்ன மாதிரி இன்னும் நிறைய யங்கான பிளட் இருக்கிறவங்க இந்த கல்ட்டை வந்துட்டு நல்லா செழிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ மனசுக்குள்ள சோ இங்க இருக்கிற கிரேட் டீமன் எல்லாத்துக்குமே இவர் வார்னிங் கொடுக்குறாரா, அந்த லேட்டன்ட் கியவன் டீமன்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட கிரேட் டீமனோட அத்தாரிட்டியே இதனால போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற யாருமே கிரேட் டீமன் வந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா எங்க இருக்கிறவங்க அளவுக்கு அவங்களுமே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு போறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப சரி இப்ப இந்த ரிப்போர்ட்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன். ரிவார்டையும் பனிஷ்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் இது. உனக்கு இதுக்கான ரிவார்டா என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோ முடிஞ்சா நான் இந்த வேலி ஆஃப் த 1000 ஸ்பிரிட்ஸ்ல வந்துட்டு 6 மாசத்துக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வேலி ஆஃப் த 1000 ஸ்பிரிட்ஸா, அது வந்துட்டு ஹாண்டடான சோல்ஸ் எல்லாம் சுத்துற இடமாச்சு. செகண்ட் ஸ்குவாடுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு அவங்க அனுப்பிச்சு வச்சோம்ல, அந்த இடத்துக்கு போகணும் எப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவன் ரிவார்டு கேட்கறான் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமனும் அதன் எதுக்காக ஆசைப்படுற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடம் பனிஷ்மெண்டா வந்துட்டு கருதப்படலாம். ஆனா ஓல்டு கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் அந்த இடத்துல ரொம்பவே டேஞ்சரஸான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நீ சொல்றது உண்மைதான், அது ஒரு காலத்துல ட்ரைனிங் கிரவுண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு வாரியர் அப்படிங்கிறவன் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். சின்ஸ் என்னோட ஹார்ட்டை ஆல்ரெடி நான் ட்ரைனிங்ல செட் பண்ணதுனால என்ன விதமான என்விரான்மெண்ட் இருந்தாலும் நான் தாங்கிட்டு ட்ரைனிங் எடுப்பேன். இது மூலியமா எனக்கும் இது உதவி பண்ணும், நம்மளோட கல்ட்டுக்கு இது உதவி பண்ணும் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் மனசுக்குள்ள அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏங்கேயுமே நாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சேன். பெராப்ஸ் அந்த விஷயத்தை இந்த சைல்டு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ரிமார்க்கபிள் ஆனவன் தான். அப்படி புரிஞ்சுக்கலானாலும் கூட அந்த கஷ்டத்துல ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அது உண்மையுமே கமெண்டபிள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையுமே நீ ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கிற வாரியர். ஹவவர் என்னால உன்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அந்த இடத்துல 4 மாசம் தங்குறதுக்கு உனக்கு நான் அனுமதி தரேன். அதுக்கப்புறம் உன்னோட ஸ்லீப்பிங் டிராகன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நான் 2 பிளட் ஆஃப் கல்பா பில்ஸை நான் கொடுக்குறேன். இந்த கேப்டன் ஆஃப் ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் இவனோட ட்ரைனிங்ல இருந்து வெளியே வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் நம்ம அந்த
பேங்கட் ஆஃப் டிவைன் ஃபிளேம்ஸை வந்துட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேங்கட் ஆஃப் டிவைன் ஃபிளேம் அப்படிங்கிறது மவுண்ட் டியான்ஷான்ல வந்துட்டு நடக்கும். இந்த டிவைன் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மீனிங் இருக்குது. இந்த டிவைன் ஃபிளேம்ஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமன் இருந்திருப்பார்ல, அவரோட வில் வந்துட்டு இன்னும் சாலிடிஃபையா தான் இருக்கு அப்படிங்கிறதையும், ஒரு ஹெவன்லி டீமனுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறதுக்காக இருக்கு. இன் அதர் வேர்ல்ட்ஸ் இந்த மவுண்ட் டியான்ஷான்ல இருக்கிற ஒரு சேக்ரெட்டான சடங்கு மாதிரியானதான் இந்த பேங்கட் ஆஃப் டிவைன் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல டெமானிக் கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே கல்ட் ஃபவுண்ட் ஆனதை நினைச்சு நல்லா கொண்டாடுவாங்க. பட் அதை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சண்டை போட்டு தான். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வீக்கா இருக்கிறவங்க அப்படியே அந்த இடத்துல பிரிச்சு எடுப்பாங்க. அதனால அவங்களோட ரேங்க்குமே வந்துட்டு அதிகமாகும். இதுதான் அந்த பேங்கட் ஆஃப் டிவைன் ஃபிளேம்ஸோட பேசிக் மீனிங்கே. அப்போ அந்த கல்ட்ல இருக்கிற 100வது ரேங்க்ல இருக்கிற கிரேட் டீமன் 6 பிளேட்ஸ் அப்படிங்கிறவன் எப்படி நம்ம மாஸ்டர் வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு ரைட், இவ்வளவு நாளைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க மேல அவருக்கு கொஞ்சம் கூட லாயல்ட்டி இல்லையா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு எவ்ரிஒன் எல்லாருமே கொஞ்சம் காமா இருங்க, நம்ம எக்ஸலன்ஸ் இருந்துட்டு ஒரு நல்ல பிளானை தான் வந்துட்டு போட்டுருக்காரு. நம்மளோட கல்ட்டுக்குள்ள சில பேர் அவருக்கு எதிராக வந்துட்டு செயல்படுற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்குல்ல. சோ எல்லாருமே இருந்துட்டு ட்ரேடரா வந்துட்டு அவர் பிராண்ட் பண்ண விரும்பல. அதனாலதான் இந்த மாதிரி நம்மள ஸ்டிமுலேட் பண்ணி நமக்குள்ள யாரு துரோகிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பாக்குறாரு போல அப்படிங்கிறான். இவன் யார் அப்படின்னா 10வது ரேங்க்ல இருக்கிற கிரேட் டீமன் சூமில். அப்ப இன்னொருத்தர் வந்து சோ எக்ஸலன்சி இருந்துட்டு ட்ரைட்டரையே கண்டுபிடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பழைய ஜெனரேஷனை புது ஜெனரேஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாரா, என்ன ஒரு டெரிஃபைங்கான பிளான் அப்படிங்கிறப்ப அந்த சூமில் இருந்துட்டு இப்போதைக்கு நம்ம இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது தான். அந்த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ்ல இருக்கிறவங்க அந்த டெமானிக் பில்ஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே கீ வந்துட்டு அதிகப்படுத்திடுவானுங்க. பட் நீங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்றீங்க. நம்மள்ட்ட அந்த டெமானிக் பில்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் நம்ம கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களுமே கொஞ்சம் அந்த டெமானிக் பில்ஸை வந்துட்டு சேகரிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்துட்டு ஒரு 5 பில்ஸை வந்துட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அவங்களை தீர்த்து கட்டிட்டு அதுக்கான பொறுப்பை வந்துட்டு நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் நீ வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் டிராகன்ஸோட கேப்டனை பத்தி மட்டும் கவலைப்படக்கூடாது, அந்த ஹோல் டீமே இருந்துட்டு நீ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சூமில இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது. அவங்களோட கேப்டன் தான் அந்த லேட்டன்ட் டீமன்ஸ் கேவ்ல இருந்ததுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன். மத்தவங்க அவனோட கொஞ்சம் வீக்கா தான் இருப்பான். ஒன்ஸ் அவங்களோட லீடரை நான் கொண்டுட்டதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபால் பேக் ஆவானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவங்களா எடுத்து அவங்களுமே டிஃபீட் பண்ண அப்படின்னா மத்தவங்க எல்லாரோட நம்பிக்கையுமே இருந்துட்டு ஃபுல்லா உடஞ்சு போயிடும். இப்ப இங்க இருக்க யாரு அந்த டெமானிக் பில்ஸ் வந்துட்டு எனக்கு தர போறீங்க, நீங்க மட்டும் அதை பண்ணி என் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்காக பெருசா பே பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்வெட் நடக்குள்ள சண்டை போடுவாங்கல்ல, அங்க இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவர் இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.